ரகசிய ஓட்ச நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நடிகர் விஜய் நடத்திய ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை மக்கள் நினைவு கூறுவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. சீமான் குறித்தான ஒரு மீம்ஸும் மிகப்பெரிய அளவு சோசியல் மீடியாக்கள்ல வைரலாகவும் ஆயிட்டு இருக்கு. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். அங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இந்த அரசியல் களத்தை ரொம்ப நுணுக்கமா கவனித்து ஒரு சில விடயங்களை சொல்லுவாரு. அது எந்த அளவுக்கு உண்மையானது அப்படிங்கறத நம்ம அரசியல்ல தினம் தினம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியுது. சொல்ல போனா 2019 தேர்தல்ல நடிகர் கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வந்தது அப்படிங்கிறது சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டியா அமைஞ்சிச்சு. கமலை மையமாக வைத்து சீமானுக்கான ஒரு ஆதரவு அலை அப்படிங்கிறது பெரிய அளவு கூடிச்சு அப்படிங்கறத சொல்லுவாரு. அதே மாதிரி 2021 தேர்தலையும் கமல் தினகரன் போன்றவர்கள் சீமானுக்கு ஒரு பிளஸ்ஸா தான் இருந்தாங்க அப்படிங்கறதையும் அவர் சொல்லுவார். 2024 தேர்தல் எடுத்துக்கிட்டா அதுல அண்ணாமலை அவர்கள் 3வது போர்ஸாக நிற்கிறேன் அப்படின்ட்டு நின்னதும் சீமானுக்கு பாசிட்டிவ் தான் அப்படிங்கிறது ரவீந்திரன் துரைசாமி அவருடைய கூட்சா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ சீமான் அவர்கள் 5வது தேர்தலாக தனித்து களம் காணும் பொழுது உச்சபட்ச நடிகரான விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்குள்ள வந்திருப்பதும் சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய பப்ளிசிட்டியை தான் கொடுக்கும். சீமானின் வாக்கு சதவீதத்தை பல மடங்கு உயர்த்த தான் அது உதவும் அப்படிங்கிறது ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய ஆணித்தரமான கருத்தாக இருந்துச்சு. இன்றைய தினம் அது எந்த அளவு உண்மையானது அப்படிங்கறத நம்மளால உணர முடிஞ்சிருக்கு. ஏன்னா இன்றைய தினம் காவல்துறையினரால படுகொலை செய்யப்பட்டவர்களின் குடும்பத்தை அழைத்து விஜய் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை சென்னையில நடத்தியிருந்தாரு. அந்த ஆர்ப்பாட்டம் நடந்த நேரத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிகவும் சொற்பமான மணித்துளிகள் தான். அதுலயும் விஜய் அவர்கள் பேசியது அப்படிங்கிறது வெறும் 2 நிமிடங்கள் தான் பேசியிருப்பாரு. அதை பேசிட்டு உடனே கிளம்பி போயிட்டாரு. சோ இந்த மாதிரியான போராட்டங்கள் அப்படிங்கிறது எப்படி நடத்தணும் அப்படிங்கறது நாம் தமிழர் கட்சியை பார்த்து கத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ரேஞ்சில தான் நாம் தமிழர் தம்பிகள் பெரிய அளவு இதை இணையத்துல பரவிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி பொதுமக்களுமே சீமான் அவர்கள் ஒரு போராட்டத்துக்கு வந்தாரு அப்படின்னா அங்க மழை அடிக்குதா இல்ல வெயில் அடிக்குதா இல்ல பனி பெய்யுதா அப்படின்ட்டு இதை பத்தியாவது கவலைப்படுவாரா? அவர் பாட்டு வருவாரு, அந்த போராட்டத்தை மக்கள் மத்தியில உணர்வுபூர்வமாக கடத்தும் வண்ணமாக பல மணி நேரங்கள் பேசுவாரு. அதன் பிறகு அவர் கீழே இறங்குவார். அந்த அளவுக்கு அவருடைய போராட்டங்கள்ல ஆர்ப்பாட்டங்கள்ல ஒரு உணர்ச்சி பொங்க ஒரு சில விடயங்கள் இருக்கும். ஆனா அதெல்லாம் விஜய் அவர்களுடைய ஆர்ப்பாட்டத்துல போராட்டத்துல இருந்துச்சா? சும்மா கடமைக்கு வந்தோம், ஒரு 2 நிமிடம் பேசணும், கிளம்பணும், வெயில் அடிக்கி அப்படின்ட்டு இடத்தை காலி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு அப்படிங்கறதுதான் பொதுவான பார்வையாளர்களுடைய கருத்தா இருக்கு. ரொம்ப முக்கியமா நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் சிலர் இது குறித்த ஒரு சில மீம்ஸையும் இன்றைய தினம் பறக்க விட்டுட்டு இருக்காங்க. மழை வெயில் அப்படின்ட்டு எதுவா இருந்தாலும் ஐ டோன்ட் கேர்ங்கிற ரேஞ்சில தான் சீமான் அவர்களுடைய ஒவ்வொரு போராட்டமும் இருக்கும் அப்படிங்கறத ஒரு மீம்ஸாகவே நாம் தமிழர் தம்பிகள் இணையத்துல வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. சோ உண்மைக்குமே நம்ம இந்த அரசியல் களத்தை எடுத்து பார்த்தோம்னா உளப்பூர்வமாக மக்களுக்காக நிற்பவர் மழையோ வெயிலோ எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு. மக்களுக்காக மக்களோடு நிற்பார் அப்படிங்கறதான் எதார்த்தம். ஆனா நடிகர்கள் அந்த மாதிரி கிடையாது. அவர்கள் கேரவனை விட்டா வீட்டை விட்டா கேரவன் அப்படிங்கிற ரேஞ்சில ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்தவர்களால இந்த மாதிரி மக்கள் போராட்டங்கள்ல ஒரு உணர்ச்சியை கடத்து வண்ணமாக களமாட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. இது நிச்சயமாக ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன மாதிரி இயல்பாகவே விஜயின் அரசியல் வருகை மிகப்பெரிய அளவு சீமானுக்கு தான் ஒரு பாசிட்டிவா அமைந்திருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. நன்றி, வணக்கம்.